என்ன இந்த மித்ரா சீக்கிரமே வந்துடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போனான். இவ்வளோ நேரம் ஆச்சு விடிஞ்சு, இன்னும் ஆளையே காணோம். ஒரு வேளை இன்னும் தூங்கி எந்திரிக்கலையோ என்னமோ. இருக்கும். அவள் இல்லைன்னா வராமல் இருப்பாளா? இந்த ஆண்டி பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நைட்டு பூரா தூங்காமல் இருந்திருப்பா. அதையும் வர லேட் ஆயிடுச்சு. வருவா கொஞ்ச நேரம் தானே பொறுத்திருப்போம். வேறு என்ன பண்ணுறது? ஒரு மனுஷி வெளியில் போனாலே என்னானா ஏதானா அப்படின்னு யாருமே தேடக்கூட இல்லையே. இந்த வீட்டில் இவ்வளோ நாளாக மாடாக கலந்து உழைச்சிருக்கேன். ஆனால் என் மேலே யாருக்குமே துளி கூட பாசமே இல்லை. இந்த மனுஷன் ஆள் வரவும் எப்படி மாறிட்டாரு. எல்லாம் அவங்க மருமக வரவும்னே. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? ஒரு வார்த்தை கூட என்னை அதட்டி பேச மாட்டார். ஆனால் இன்னைக்கு அடித்து என்னை வீட்டை விட்டு வெளில தள்ளிட்டார். இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும். காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். அந்த மனுஷன் எப்படி இருக்கான்னா, நான் பெத்த நேரண்டு ஆசை பாராட்டி சீராட்டி வளர்த்தது அதுக்கு மேலே இருக்குங்க. ஏய் ஸ்வேதா, அந்த இருக்குது உங்க அம்மா தானே? ஆமா ராகுல், அம்மாவே தான். நைட்டு போனால் இங்கே தான் இருந்திருக்காங்க. நம்ம பக்கத்துலேயே தேடிட்டு விட்டுட்டோம். பார்த்தா இங்கே தான் இருந்திருக்காங்க. இது தெரியாமல் போச்சு. சரி, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? வீட்டுக்கா? அப்பா நேற்று என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கல்ல, யாராச்சும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அவங்களும் வெளியில் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ இதாக பேசுனாங்க. நான் கூப்பிடலப்பா, எனக்கு பயமாக இருக்குது. அப்பா பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்பாவுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கோவமே வராது. கோவம் வந்துச்சு அவங்கள யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தானே. பிறந்த பேர குழந்தைய கூட பார்க்க முடியலை. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்பா மனசில் வச்சிருப்பார்ல. எனக்கும் தான் கோவமாக இருக்குது. இருந்தாலும் அம்மா வந்த நிலைமையில பார்க்க கஷ்டமாகவும் இருக்குது. நம்ம என்ன ரகுல் பண்ணுறது? என்ன ஸ்வேதா இப்படி சொல்ற? அத்தை இப்படி அதுக்காக விட்டுட்டு போக முடியுமா? யாருமே இல்லாத மாதிரி நம்ம இத்தனை பேர் இருக்கோம். மாமா ஏதோ கோவத்தில் வெளில போன்னு சொல்லிட்டாலும் நம்ம தானே அவங்கள கூட்டிட்டு போகணும். மாமா என்ன வேணா சொல்லிக்கட்டும், நான் பேசிக்கிறேன். இல்லை ராகுல், அம்மா இப்போ கூப்பிட்டாலும் கொஞ்சம் திமிர்த்தனமாக தான் பேசுவாங்க. நீங்கள் போய் கூப்பிடாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க. நீ முதல்ல வா. அத்தை, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? இப்போ உனக்கு நல்ல குழுகுலுன்னு இருக்குமே. குடும்பத்தையே பிரிச்சிட்டிங்க. நீயும் சரி, அந்த ஒருத்தி வந்திருக்காளே அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டு அவளும் சரி. அதான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். என் தலை எழுத்து. எதுக்குமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவரு உன்னை என்ன பண்ணாரு? சும்மாவே வர கண்டா பிடிக்காது. இப்போ இதான் சாக்குன்னு நல்லா திட்ட ஆரம்பிச்சிட்டேன். அடியுமா, நான் பெத்த பிள்ளையே. அம்மா மேலே எம்புட்டு பாசம் பார்த்தியா? அம்மா வெளியில் போயிட்டாலே என்ன பண்ணுறாலோ ஏது பண்ணுறாலோ, சாப்பிட்டாலா இல்லையா, எங்கே இருக்கான்னு கவலைப்பட்டீங்களா? எனக்கு என்னன்னு இருக்கீங்களே சந்தோஷமா. இவ ஒருத்தி தொலைஞ்சா போதும் அப்படி தானே இருக்க. அப்படி தானே ஸ்வேதா? அப்படிலாம் இல்லைம்மா, உன்னை தேடி தான் பார்த்தோம். உன்னை எங்கேயும் காணும். அதோட அப்பா திட்டவும் நாங்கள் போய் படுத்துட்டோம். நீ பாட்டுக்கா இங்கே கோயிலில் வந்து இருக்க. ஏன் நீ நேராக வீட்டுக்கு வந்து அப்பாட்ட ஒரு தடவை சாரி கேட்டானே என்ன? அப்பா கிட்டையும் கேட்டு அண்ணன்கிட்டலாம் கேட்டிருந்தா உன்னை இப்படி இந்த நிலைமைக்கு விட்டுருப்பாங்களா? ஏற்றுக்கிட்டு இருப்பாங்கல்ல. நீ போன்னு சொன்னோன்னே எனக்கு நின்று பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? எல்லாம் உன் மேலே தானே. எல்லாத்தப்பையும் நீனே வச்சுக்கிட்டு எங்கள் மேலே இது பண்ணுற. ஓ, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமாக்கும். என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு அவள் காலில் விழுகணும். அப்போதான் அந்த வீட்டுக்குள்ளே வரலாம். இல்லை ஸ்வேதா? ஐயோ அத்தை, நீங்க ஏன் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்க? ஸ்வேதா அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் என் பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? அதோட இது எங்கள் குடும்ப பிரச்சனை. இதில் யாரும் தலையிட வேணாம். என்னம்மா குடும்ப பிரச்சனை? அப்போ அவர் யாரு? நம்ம குடும்பம் தானே. அவரை நீ இன்னும் ஏற்றுக்கவே இல்லைல்ல. இந்த புத்திக்கு தான் நீ இங்கே வந்து நிற்கிற. நான் கூட உன்னை வீட்டுக்கெல்லாம் கூட்டி போவேனா அப்படி தான் சொன்னேன். இந்த இருக்காரு ராகுல், இவர் தான் அத்தை பாவம் எப்படியாச்சும் கூட்டிட்டு போய் மாமாட்ட பேசுன்னு சொன்னார். என்னடி சொல்கிற? இவன் கூட்டிகிட்டு போய் கெஞ்சி என்னை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுமா என்ன? ராகுல், நான் அப்பவே சொன்னேன்ல, எங்கள் அம்மா சரியில்லை, அதெல்லாம் எத்தனை ஜென்மத்திலையும் திருந்தாது. பட்டு திருந்ததுன்னு சொன்னால் கேட்குறீங்களா? அத்தை பாவம் யாருமே இல்லாமல் இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னீங்கல்ல. இப்போ பார்த்தீங்களா அம்மா பண்ணுற வேலையை? சரி, நீ எங்கள் கூட வீம்பு பிடிச்சிக்கிட்டு வரமாட்டேன். எங்கே போகிறதா உத்தேசம்? டெய்லி இந்த கோயிலே தங்கிடலான்னு பார்த்தியா? நான் ஏண்டி கோயிலில் தங்க போகிறேன்? எனக்கு என்ன தலை எழுத்தா? மித்ரா வந்துருவா, இப்போ வரேன்னு சொல்லியிருக்கா. ஓ, அந்த மித்ராவை நம்புவேன், எங்களெல்லாம் நம்ப மாட்டேன். அதுவும் உன் வீட்டுக்கு மாப்பிள்ளையே வந்திருக்காரு, அவரை துள்ளி கூட மதிக்க மாட்டேன். ஆனால் அந்த மித்ரா எது சொன்னாலும் கண்மூடித்தனமாக செய்வில்ல ஏம்மா? என்னம்மா பேச்சே காணோம்? மித்ரா வரான்னு சொன்னியே, நைட்டு பூரா வராதவ
நல்லா வீட்டில் போய் தானே தூங்குனா உன்னை கூட்டிட்டு போனாளா இல்லை காலையில் விடிஞ்சும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னமும் அவள் வராமல் இருக்கா அவள் உன்னை எப்படா கலட்டி விடலான்னு பார்க்குறா அவள் நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்கே உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா உனக்கு ஒரு பிரச்சனைனா அவள் கண்டிப்பாக வரமாட்டா அது உனக்கு எப்போ தான் புரிய போதோ தெரியல. ஆமாங்கத்த, ஸ்வேதா சொல்றது கரெக்டு தான். அந்த மித்ராவை நம்பி நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா எல்லாம் சரிப்பட்டு வருமா? வாங்க வீட்டுக்கு போய்க்கலாம். இல்லை ராகுல், அம்மா வரலன்னா இருக்கட்டும் விடுங்க, நம்ம ரொம்ப கம்பல் பண்ண வேணாம். அவங்க இஷ்டம், மித்ரா கூட போகிறதுனா போட்டும், இல்லை இங்கேயே பொங்கலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறனால இருக்கட்டும். ஆத்தாடி, ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி மித்ரா இன்னும் வரவும் இல்லை, நம்மளை கலட்டி விடுறதுக்கு தான் பிளான் பண்ணுறாளோ? நேற்று கேட்கும்போதே அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி காலையில் வரேன் ஆண்டின்னு சொல்லிட்டு போனான். விடிஞ்சும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னமும் வராமல் இருக்கா. நம்ம மேலே பாசம் இருந்திருந்தா ஆண்டி பாவம் தனியாக கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சீக்கிரம் கிளம்பி வந்திருக்கணும்ல. அந்த இதை நான் யோசிக்கவே இல்லை. ஒருவேளை இன்றைக்கி அவன் கைமையை நீட்டிட்டானா? நேற்று கொசுக்கடியில் தூங்க கூட முடியல. சாப்பாடு நானும் எப்படி சாப்பிட்றாலும் சுட சுட பொங்கி சாப்பிடுவேன். இங்கே வந்து சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. இதை விட்டுறக்கூடாது. இப்போதைக்கு கௌரவம் பார்த்தோம், அவ்வளோதான். பேசாமல் இப்போதைக்கு இவங்களோட போவோம். அவர் திட்டினாலும் இவங்க தானே கூட்டிகிட்டு போவாங்க, அதனால சமாளிச்சிடுவாங்க. இவங்க கூட போகிறதான் இப்போதைக்கு கரெக்டு. சரி ராகுல், அம்மா வரமாட்டாங்க, வாங்க நம்ம போய்க்கலாம். இல்லை ஸ்வேதாம்மா, நான் வரேன், எல்லாம் உனக்காக தான். ஓ அப்படியா, எனக்காகவா? ஆனால் உன்னை கூப்பிட வந்தது என்னோட ராகுல். இவெல்லாம் நமக்கு வக்காலத்து வாங்கி பேசி நம்ம வீட்டுக்குள்ளே போகணுன்னு தலை எழுத்து. என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளே எப்படியாச்சும் போய் தானே ஆகணும். அதுக்கு கொஞ்சம் சமாளிச்சதான் ஆகணும். ஸ்வேதா, அதான் அத்தை வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதோட விடு. சும்மா ஏன் அவங்கள வம்புக்கு இழுக்கிற? அவங்க வரேன்னு சொன்னாங்கல்ல, அது போதும். மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க ராகுல், என்னதே உங்களை கஷ்டப்படுத்தினாலும் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. சரி வாங்க போகலாம். ராகுல், வரும்போது பொட்டியை தூக்கிட்டு வா. உனக்கான கொழுப்பு குறையுதான்னு பார்த்தியாம்மா? வரும்போது தூக்கிட்டு தானே வந்தேன், தூக்கிட்டு வா. இல்லடி, ஒழுங்காக சாப்பிடாம மயக்க வர மாதிரி இருக்குடி, தூக்க முடியாதுடி. ஸ்வேதா, நான் தூக்கிட்டு வரேன், நீ ஏன் அவங்களோட சண்டைக்கு போற? இப்போ இந்த மயக்கம் வருது, பட்னியாக கிடக்குது, இதெல்லாம் முன்னாடியே யோசிக்கணும். எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நல்ல வேஷம் போடுற. வா, இங்கே அப்பா என்ன குதிக்க போறாரோ தெரியல. என்ன கார்த்தி, குழந்தை பிறந்தும் 2-3 நாள் ஆயிடுச்சுல, நீங்கள் இப்படி ஹாஸ்பிட்டல்லே சுற்றிக்கு இருந்தா எப்படி? ஆஃபீஸ் போகிற ஐடியாவே இல்லையா? இல்லடி, ஆஃபீஸ் போகவே தோண மாட்டேங்குது. கிழிஞ்சு போச்சு, ஆஃபீஸ் போகவே தோண மாட்டேங்குதா? இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க பே பண்ணுறதுக்கு, எப்படி பண்ணுறது? அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி. முதல்ல நீ நல்லா வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போய்க்கிறேன். என்ன கார்த்தி, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? இன்னும் 2 நாள்லாம் எனக்கு எல்லாம் சரியாகி நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சரியாயிடும். நீங்கள் அதுக்கே எப்படி தெரிஞ்சா எப்படி? பேசாமல் ஆஃபீஸ் கிளம்பி போங்க, பாட்டி வந்துடுவாங்கல்ல. போடி, நான் பாப்பா பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு பாப்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நானும் ஆஃபீஸ் போக மாட்டேன். நல்ல கதை மச்சான், கரெக்டாக நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டியாடா. ஆமாங்கண்ணா, நீங்களே சொல்லுங்க. ஆஃபீஸ் போச்சோன்னா போகிறதே இல்லை, பாப்பா மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படின்னா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. அவன் கிடக்குறேன், அவன் ஒரு போடு போட்டு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். நீ எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லையா? என்னோட மருமக என்ன பண்ணுறா? நான் நல்லா இருக்கேண்ணா. உங்கள் மருமகளுக்கு என்ன வேலை? நைட்டு பூரா என்னை தூங்க விடுறதே இல்லை. காலையில் தூங்கலான்னு பார்த்தாலும் எங்கே, நம்ம தூங்குற நேரத்துக்கு அவங்க எந்திரிச்சிடாங்க. முடியலண்ணா. சரி விடுமா, கொஞ்ச நாள் தானே. ஏண்டா அதுக்கப்புறம் என்ன? இல்லை மச்சான், அதுக்கப்புறம் அதுவே பழகி போயிடும். 2 பேரும் சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்களா? ஒரு நாள் கண்ணு முடிச்சு பார்த்தா தானே தெரியும். இல்லைம்மா, கலாய்க்கல சொன்னி. பொதுவா இப்போதைக்கு புலம்புவிய, அப்புறம் அதுவே உங்களுக்கு பழகிடும். அதை தான் சொன்னேன். நீ என்னமோ கலாய்க்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்ற. இல்லைண்ணா, சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கும் இப்போ 2-3 நாளே கொஞ்சம் பழகிடுச்சு. இன்னும் 5 நாள் போச்சுன்னா அதுவே பழகிடும். அதுக்காக நீ ரொம்ப உடம்ப கெடுத்துக்காதம்மா. ஓ உடம்பையும் பார்த்துக்க, சரியா? சரிங்கண்ணா. சரி மச்சான், என்ன ஆஃபீஸ் போகலாமா? ஏண்டா இப்போ நீ ஆஃபீஸ் கூட்டி போகிறதுக்குன்னே வந்தியா, இல்லை இவளை பார்க்க வந்தியா? ஒழுங்கு மரியாதையே சொல்லு. ஆஃபீஸ் கூட்டி போகணும் தான், அதுக்காக உன்னையும் பார்க்க வரல, என் தங்கச்சியும் பார்க்க வரல. நான் என்னோட செல்ல மருமகளை பார்க்க வந்தேன். ஏண்டா
பிறந்து 2 நாள் தான்டா ஆகுது, அதுக்குள்ள இப்படி கட்சி மாறுற? அதெல்லாம் அப்படித்தான் மச்சான், இனிமே அப்படித்தான். வயசான காலத்துல நமக்கு அவங்க தானே சாப்பாடு போடுவாங்க, அதனால அவங்கள தான் பிடிச்சி வச்சுக்கணும். இனிமே நீங்கெல்லாம் எனக்கு வேணாம். அட பாவி, எப்பட்றா அப்படி? ஆமாங்கண்ணா, பசங்க சாப்பாடு போடுறாங்களோ இல்லையோ, பொண்ணுங்க கண்டிப்பா நம்மள நல்லா பார்த்துப்பாங்க. நல்லா பார்த்துப்பாங்க தாம்மா. ஆனா இவன் இப்படி வேலைக்கு போகாம தெரிஞ்சா நம்ம அப்பன் சம்பாதிக்கவே மாட்டேன், நம்ம என்னத்தை பார்த்துப்போம் அப்பன்னு விட்டுருவாங்கம்மா. சொல்ல முடியாது இல்ல கார்த்தி? மச்சான், உனக்கு வாய் கொழுப்பா போயிடுச்சுல்ல. வா, ஆஃபீஸ்க்கு தானே போகணும், போகலாம் வா. என்ன சாதனா, நான் கிளம்பட்டுமா? கிளம்புங்க கார்த்தி, ஒரு வாரத்துமா லீவ் போட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. நீங்க கிளம்புங்க. பாட்டி இருக்காங்கல்ல, சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தானே இங்கே தானே இருக்க போறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, நீ உடம்ப பார்த்துக்க, நாங்கள் போயிட்டு வரோம். சரி, பாப்பா இன்னைக்கு கேட்டானா அப்பா ஆஃபீஸ் போயிருக்கோம் சொல்லு. டேய் டேய் டேய், ரொம்ப நடிக்காதடா. பாப்பாக்கு பசிச்சா அழுகணும்னு மட்டும்தான்டா தெரியும், வேற எதுவும் இப்போதைக்கு தெரியாதடா. நீ பண்ற அலும்பு இருக்கே தாங்க முடியல மச்சான். என்னதான் சிஸ்டர் இவனை வச்சு மேய்க்கிறீங்க, என்னால் ஆஃபீஸில் வச்சு மேய்க்கிறதே பெரும்பாடாக இருக்கு. அதனால தான் ஆஃபீஸ் போகணும்னு தள்ளி விடுறீங்களோ? என்னன்னா அது இப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க? என்ன சாதனா, அவன் தான் நீ ஓட்டுறானா, நீனும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டே நீ ஓட்டிக்கிட்டு இருக்க. பார்க்குறேன், என் பாப்பா மட்டும் சீக்கிரத்துல பேசி நடந்துருவா. அவள் வரட்டும், அவள் கையால் கம்பை கொடுத்து உங்க 2 பேரும் ஓட ஓட விரட்டுறேன். ஆமாம் மச்சான், பாப்பா 6 மாசத்துல பேசிடுவா. பேசி குடு குடுன்னு ஓடுவா. கம்பை கொடுத்தீங்களா அடிக்க சொல்லு. வாடா, இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது, நீ பண்ற அலும்பு தாங்கவே முடியல. அதான் தங்கச்சிமா உன்னை அனுப்புறதுலே குறியா இருக்காங்க. ஏன்டா சொல்லுவ? சொல்ல மாட்டேன். உனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறக்கும்ல, அப்போதைக்கு வச்சுக்கிறேன்டா உன்னைய. எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, அப்ப மாட்டுவேன். இருக்கு அப்போதைக்கு. சாதனா, நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே ஓட்டுறியா? இருடி, இன்னும் 2 நாள் தானே, வீட்டுக்கு வந்துடுவியல்ல, வா. சரி சரி போங்க கார்த்தி, இதுல என்ன இருக்கு? சரி, சாப்பாடு கரெக்டுக்கு சாப்பிடு, டேப்லெட் போட்டுக்கோ. ஏதாச்சும் ஒன்றுனா நர்ஸை கூப்பிடு, இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணிடு, குட்டுன்னு ஓடியாந்துடுறேன். சப்பா, நானே பார்த்துக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போங்கப்பா. இல்லடி, உன்னையும் பாப்பா விட்டுட்டு போக மனசே இல்லை. நீ என்ன போன்னு விரட்டுற. 10 குறைக்கு இவன் வேற வந்து தொலைச்சிட்டானா, கூட்டிட்டு போகாம விட மாட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன், பார்த்துக்க. சரிங்க கார்த்தி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சோப்பா, ஆஃபீஸுக்கு தானேம்மா போகிறேன். 2 பேரும் பண்ணுற அலும்பு தாங்க முடியல, ஃபாரின் போகிற மாதிரி. வா முதல்ல. உனக்கு பொறாமடா, இருடா இரு, சிக்குவியல்ல சிங்கம், அப்போ பார்த்துக்கிறேன். மச்சான் இன்னைக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. ஆமாம் மச்சான், வா சொல்கிறேன், சந்தோஷமாக தான் இருக்கேன். அந்த சிவா பைய கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான்டா. சூப்பர்டா. எப்படி மச்சான்? சரி சரி வா, ஆஃபீஸில் போய் பேசிக்கலாம். அங்கே போய் நான் வேலையாக பார்க்க போகிறோம். கிழிஞ்சு போச்சு, போகும்போதே வேலை பார்க்குற மூடு இல்லையா, இன்னைக்கு என்னை நீ பார்க்க விட்ட மாதிரி தான். சரி வா. நல்ல வேலை, இந்த ஆண்டி போயிட்டாங்க. போகமாட்டோம் மக்கர் பண்ணி இருந்திருந்தாங்க, நம்ம கதி அதோ கதி தான். எப்படிரா இவளை கலட்டி விடுறது அப்படின்னு வேணும்னேதே லேட்டாக வந்தேன். ஒளிஞ்சிருந்து பார்த்தா இந்த ஸ்வேதாவும் இந்த ராகுலும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை நம்ம மாட்டலை. இவங்களை கூட்டி போய் யார் வகை வகையாக பொங்கி போடுறது? இவங்களெல்லாம் நம்ம காரியத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும், மற்றபடி உதவின்னு வந்தால் செய்யவே கூடாது. எங்கே நம்ம கூட வந்து 10-15 நாளைக்கு தங்கிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயந்தே போயிட்டேன். நல்ல வேலைப்பா, போய் தொலைஞ்சிட்டாங்க, அது வரைக்கும் நிம்மதி. அப்படியும் விட முடியாது. அவங்கக்கிட்ட போய் ஏன் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அங்கேயும் எங்கேயும் தேடினேன் அப்படின்னு ஒரு பொய்யை போட்டு அவங்க கூட ஒட்டிக்கணும். அப்போ தான் மறுபடியும் அந்த குடும்பத்தில் நம்மளால் பிரச்சனை பண்ண முடியும். சந்தோஷமாக இருக்கக்கூடாதுல்ல, அதானே நம்ம ஒரே குறிக்கோள். இப்படியே விட்டோம், அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாமலே போயிடும். நாளைக்கு போகலாம், ஆண்டிக்கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுற வேண்டியதான். இனிமேல் அந்த வீட்டுக்கு போகமாட்டேன்னு வீம்பு பிடிச்சாங்க. ஒரு நாள் தங்குனதுக்கே வந்து கூப்பிட்டோன்னே சரின்னு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் கொசுப்படுத்தின பாடாக இருக்கும். எப்படியோ நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு, நம்ம தலையில் மாட்டிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேன். போயிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த சாதனா
நல்லா சந்தோஷமாக இருப்பாள். குழந்தை வேற பிறந்துருச்சு 10 குறைக்கு. என்ன குழந்தைன்னு தெரியலையே. ஆண்டி கிட்ட கேட்டால் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. பார்க்கலாம், நம்மளே போய் திருட்டுத்தனமாக பார்த்துட்டு வந்துடலாமா? வேணாம் வேணாம், வேறு ஏதாச்சும் ஒரு பிளான் போடணும் அவள் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி. இன்னும் 2 நாள் தான், பிளானோடு வரேன். கார்த்தி டார்லிங், உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கியா? உனக்காக ஆப்பு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது.